வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம அசீஃப்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் பத்தி பார்க்க போறோம். அசீஃப் அண்ட் as though ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுக்குமே சிமிலர் மீனிங் தான். அதனால அசீஃப் யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் நம்ம as though-வையும் யூஸ் பண்ணலாம். ஆனா அசீஃப்ன்றதா ரொம்ப காமன் அப்படின்றதுனால இந்த வீடியோல எல்லா எக்ஸாம்பிள்லயுமே நான் அசீஃப்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அசீஃபை as though-வால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பொதுவா இந்த அசீஃப்ன்ற கன்ஜங்ஷனை நம்ம கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ ஒருத்தரை பார்த்து அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரிகிறார், அவர் டயர்டா இருப்பது போல் தெரிகிறார், இந்த மாதிரி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நாம அவர் டயர்டா இருப்பது போல் அப்படின்னு சொல்றப்போ அவர் நிஜமாவே டயர்டா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரியான கம்பேரிசனை நம்ம லைக்லி இல்ல பாசிபிள் கம்பேரிசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதையே ஒருத்தர் நடந்துக்கிற விதத்தை பார்த்து இவர் என்னமோ வானத்துல இருந்து குதிச்சு வந்தவர் போல் நடந்துக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அன்ரியல் கம்பேரிசன். அவர் நிஜமாவே வானத்துல இருந்து குதிச்சு வரல, சும்மா அவர் நடந்துக்கிறாருங்கிறத சொல்றதுக்காக நாம ஒரு அன்ரியல் கம்பேரிசனை இந்த இடத்துல பண்றோம். சோ இந்த மாதிரி நாம லைக்லி இல்ல பாசிபிள் கம்பேரிசன், அன்ரியல் கம்பேரிசன், சோ இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அசீஃபை வச்சு சொல்றதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடியது வந்து அன்ரியல் கம்பேரிசன். சோ இந்த மாதிரி கம்பேர் பண்றப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பாசிபிள் கம்பேரிசனுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத அடுத்து பார்க்கலாம். சோ மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா இந்த அசீஃபோட வர கிளாஸை நாம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். அதே மாதிரி மெயின் கிளாஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அசீஃப் கூட வர கிளாஸ்ல பி வெர்ப் ஏதாவது யூஸ் பண்ண வேண்டி இருந்ததானா அப்போ நம்ம வேர் யூஸ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், மெயின் கிளாஸ்ல பிரசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அசீஃப் கூட வர கிளாஸ்ல நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ் ரெண்டுல நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம். சோ இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சானா நம்ம அசீஃப் கூட வர கிளாஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். மெயின் கிளாஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சானா அசீஃப் கூட வர கிளாஸ்ல நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். பி வெர்ப் வந்து கண்டிப்பா வேர் யூஸ் பண்ணணும். சோ இதுதான் ஃபார்மேட். சோ ஒருத்தர் ரொம்ப வேகமா சாப்பாட்டை சாப்பிடுறாரு அப்படின்னா நம்ம பல நாளா சாப்பாட்டே பார்க்காத மாதிரி, பல நாளா சாப்பிடாத மாதிரி சாப்பிடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த இடத்துல நிஜமாவே அப்படி இல்ல, பசியில அவர் வேகமா சாப்பிட்டுருக்கலாம். சோ ஒரு அன்ரியல் கம்பேரிசன். சோ இந்த இடத்துல அவர் சாப்பிட்டார் அப்படிங்கிறப்போ மெயின் கிளாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்க போகுது, he ate the food. சோ அசீஃப் கூட வர கிளாஸ்ல நாம பாஸ்ட் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ண போறோம். சோ he ate the food as if he hadn't eaten for days. So had plus V3. He ate the food as if he hadn't eaten for days. ஒருத்தவங்களை பாக்குறீங்க, அவங்க ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்க தான், ஆனா முன்ன பின்ன தெரியாதவர் மாதிரி அவர் பேசுறாரு. சோ இதுக்கு முன்னாடி நாங்க மீட் பண்ணதே இல்லைங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். சோ பேசுகிறார்ன்றதுனால நம்ம மெயின் கிளாஸ பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். he talks. சோ அசீஃப் கூட வர கிளாஸ்ல நாம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ் எதை வேணா யூஸ் பண்ணலாம். சோ he talks as if we haven't met before. He talks as if we haven't met before. இதே விஷயத்தை நாம he talks as if we didn't meet before. He talks as if we didn't meet before. சோ ரெண்டு விதமாவும் நம்ம சொல்லலாம். சோ யாரையாவது பாக்குறப்போ நம்ம என்ன பேரஞ்ச மாதிரி இருக்கே அப்படி சொல்லுவோம் இல்லையா. சோ என்னமோ அவள் பேயை பார்த்தது போல் இருக்கிறாள். சோ ஒரு அன்ரியல் கம்பேரிசன். சோ இருக்கிறாள் அப்படின்றதுனால நாம மெயின் கிளாஸ் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். அசீஃப் கூட வர கிளாஸ்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸ். she looks as if she has seen a ghost. இதுல நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிருக்கோம். she looks as if she saw a ghost. இதுல நாம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ரெண்டு விதமாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாம அசீஃபோட வர கிளாஸ்ல ஒரு பி வெர்ப் வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சப்ஜெக்டிவ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இஃப் கூட இமேஜினரி சிச்சுவேஷன்ல நம்ம கண்டிப்பா வேர் யூஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க எடுத்துக்க போறோம். இப்போ ஒருத்தவங்க பிஹேவ் பண்றதை பார்த்துட்டு என்னமோ குவீன் எலிசபெத் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ நடந்து கொள்கிறாள் அப்படின்றதுனால மெயின் கிளாஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்க போது she behaves as if she were Queen Elizabeth. She behaves as if she were Queen Elizabeth. சோ எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே he, she, it எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நாம இந்த இடத்துல வேர்ன்ற பி வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ அதே மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப டாமினேட்டிங்கா பேசுறாங்க அப்படிங்கிறப்போ என்னமோ என்னோட பாஸ் மாதிரி பேசுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. she speaks as if she were my boss. சோ எந்த இடத்துல எல்லாம் உண்மையிலேயே அவங்க குவீன் எலிசபெத் இல்ல, உண்மையிலேயே அவங்க பாஸ் இல்ல, சோ அன்ரியல் கம்பேரிசன்றதுனாலதான் நம்ம இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை
யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற செகண்ட் பார்ட்ல நாம லைக்லி பாசிபிள் சிச்சுவேஷன் பத்தி பேச போறோம். ஸோ கம்பேரிசன் வந்து கம்பேர் பண்ணி தான் சொல்ல போறோம். ஆனா இமேஜினரியான விஷயம் இல்ல, உண்மையா கூட இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு, உண்மையா இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஸோ இதுல ரொம்ப சிம்பிள். மெயின் கிளாஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா அசிஃப் கூட வர கிளாஸ்லயும் நம்ம பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததானா அசிஃப் கூட வர கிளாஸ்லயும் நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ கிளவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், மழை வர மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, மழை பெய்யும் போல தெரியுது அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் லுக்ஸ் as if it is going to rain. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இட் லுக்ஸ் as if it is going to rain. ஸோ இந்த மாதிரி பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் லைக்லி கம்பேரிசன்ல நான் அசீஃப்க்கு பதிலாக லைக் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இட் லுக்ஸ் as if it is going to rain அப்படி வேணா சொல்லலாம். இட் லுக்ஸ் லைக் it is going to rain. ஸோ எதை மாதிரி வேணா சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அசீஃப்க்கு பதிலாக நம்ம எப்போ லைக்கை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்ல. ஒரு ஃப்ரூட் அதோடைய ஸ்மெல்ல வச்சு பழம் அழுகுன மாதிரி இருக்கே அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ பழம் அழுகுன மாதிரி ஸ்மெல் வருது. ஸோ ஸ்மெல் வந்தது அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஸோ த ஃப்ரூட் ஸ்மெல்டு, ஸ்மெல்லோடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்மெல்ட் இல்ல ஸ்மெல்ட் எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல்ட் அண்ட் ஸ்மெல்ட் ரெண்டுமே அக்செப்டபிள் தான். ஸோ த ஃப்ரூட் ஸ்மெல்டு as if it was rotten. The fruit smelled as if it was rotten. So இங்க past tense, as if கூட வர கிளாஸ்லயும் past tense. ஒருத்தர் பிஹேவ் பண்றதை பார்த்து நம்ம சொல்லுவோம், எதை பத்தியும் கவலைப்படாத மாதிரி தெரியறாரே அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த கம்பேரிசன்ல இருக்கு. ஸோ பாக்குறதுக்கு தெரியறார் அப்படின்னா he looks, இல்ல அப்படித்தான் தோணுது அப்படின்னா he seems. எந்த வார்த்தையை வேணா யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே இந்த அசிஃபை நம்ம நிறைய அந்த சென்சரி வேர்ப்ஸோட நம்ம யூஸ் பண்ணுவோம். சீம்ஸ், ஃபீல்ஸ், லுக்ஸ், ஸ்மெல்ஸ், சவுண்ட்ஸ் இந்த மாதிரி வேர்ப்ஸ் கூட நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். ஸோ he seems as if he doesn't care about anything. He seems as if he doesn't care about anything. ஸோ இங்க ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்கு, இங்கேயும் ப்ரெசென்ட் டென்ஸ். ஒருவேளை ஒருத்தர் அப்படி தெரிந்தார் அப்படின்னு நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா he looked as if he didn't care about anything அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த பார்ட் என்ன அப்படின்னா, இந்த அசிஃப் கூட ஒரு கிளாஸ் மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரேஸ கூட, அதுலயும் எஸ்பெஷலி ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரெபோசிஷனோட ஸ்டார்ட் ஆகும். டு, இன், அட், ஆஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெபோசிஷனோட ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஃப்ரேஸையும் நாம அசிஃப் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கிளாஸ் தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து அமைதியா இருக்காரு. சோ நம்ம சொல்றதை ஏத்துக்கிற மாதிரி அவர் அமைதியா இருந்தார். மௌனம் சம்மதம்னு சொல்லுவோம் இல்லையா. சோ ஏதோ சம்மதிக்கிற மாதிரி அமைதியா இருந்தார். He was silent as if to accept. He was silent as if to accept. இந்த இடத்துல நம்ம டுன்ற ஒரு ப்ரிபோசிஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சோ இந்த ஃப்ரேஸ் தான் நாம ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்றோம். ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி பக்கத்துல வந்தா. She came closer as if to say a secret. She came closer as if to say a secret. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் 2 வச்சு பார்த்துட்டோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சும்மா விளையாட்டுக்கு அடிக்கிறப்போ யாராவது அழுதாங்கன்னா வலிக்கிற மாதிரி அழுகுற அப்படி சொல்லுவோம் இல்லையா. சோ வலி இருக்கிறது மாதிரி, வலிக்கிற மாதிரி அவ அழுதா. The girl cried as if in pain. The girl cried as if in pain. சோ இந்த வீடியோல நாம as if என்ற கன்ஜங்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எல்லா எக்ஸாம்பிள்லயுமே நீங்க as if பதிலா as though வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ as if யூஸ் பண்றப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.